ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அந்த காலி கல்லறையிலே அமர்ந்திருந்த தூதர்கள் அந்த காலி கல்லறையை தேடி வந்த பெண்களை பார்த்து சொன்ன இன்னொரு வார்த்தை, அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. காலி கல்லறை தூதர்களின் வழியாக நம்மோடு பேசுகிற இன்னொரு செய்தி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள் என்கிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஏற்படுத்தி சீடர்களிடத்திலே சொன்னது, நான் வருகிற வரை இதை என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்றார். இப்பொழுது இந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் இந்த காலி கல்லறையிலே தேவ தூதர்கள் வழியாக பெண்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கிய செய்தி, நான் சொன்ன வார்த்தைகளை, நான் சொன்ன செய்தியை நினைவு கூறுங்கள். இன்றைய உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும் என்றால், அதற்கு மிக முக்கியமான ஆற்றல் ஆண்டவர் சொன்ன அவருடைய வார்த்தையில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. வேத புத்தகம் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் ஒழுங்காய் கிரமமாய் எல்லா நாட்களிலும் நினைவு கூறும்போது, இதோ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக, நம்மை உயிர்ப்பிக்கிறதாக, நம்மை ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கிறதாக, ஆண்டவருக்கென்று வாழ்வதற்குரிய வல்லமையை தருகிறதாக காணப்படுகிறது. எனவேதான் அந்த காலி கல்லறையில இருந்த தேவ தூதர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள், இயேசு சொன்னதை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்விலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற இறை வார்த்தைகளான வேத புத்தகத்தை மறவாதிருங்கள், அனுதினமும் நினைவு கூறுங்கள். சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லுவது போல, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக வாழ நீங்களும் நானும் நினைவூட்டப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாடி இருக்கிற நீங்களும் நானும் இந்த காலங்களில் நமக்கு தரப்படுகிற செய்தி, ஆண்டவர் சொன்னதை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளாக நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தின் அடிப்படையில் வாழ நம்மை அர்ப்பணிக்க இந்த நாட்கள் நமக்கு நினைவு கூறுதலின் நாட்களாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுவது போல, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபம், என்னுடைய கால்களுக்கு வெளிச்சம், என்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே நான் நடந்து செல்வதற்குரிய வெளிச்சமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற, அதன்படி வாழுகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதற்குரிய ஆற்றலை தம்முடைய வார்த்தையின் வழியாய் நமக்கு தருவார் என்பது நிச்சயம். ஆண்டவருடைய வார்த்தை தருகிற வல்லமையினாலே உங்களை ஆண்டவர் ஆட்கொண்டு அவருக்குரிய சாட்சிகளாக நம்மை நிலைநிறுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர்